அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிக்குள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழுக்கான முக்கியமான கேள்வியை பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு இயல் 2லிருந்து அணி, நிழல், காடு மற்றும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை சுரதா. இரண்டாவது கேள்வி, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை சுரதா அவர்கள். அடுத்த கேள்வி, ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? சரியான விடை சுரதா அவர்கள். ராஜகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஊவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஊவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சுரதா அவர்கள். அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா. ஆப்ஷன் பி, சுரதா அவர்கள். தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா அவர்கள். கவிஞர் சுரதா அவர்கள். துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுரதா. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாவகை எது? கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாவகை எது? கிளிக்கண்ணி. ஆப்ஷன் பி, கிளிக்கண்ணி. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார் அவர்கள். வாழை கன்றை டேஷ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாழை கன்றை டேஷ். சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஈன்றது. வாழை கன்றை ஈன்றது. அடுத்த கேள்வி, காடெலாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காடெலாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காடு பிளஸ் எல்லாம். காடு பிளஸ் எல்லாம். கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்னும் சொல்லை
சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா கிழங்கெடுக்கும். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ராஜமார்த்தாண்டன். சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? சரியான விடை ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் டி, ராஜமார்த்தாண்டன் அவர்கள். ராஜமார்த்தாண்டனின் டேஷ் நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றது? ராஜமார்த்தாண்டனின் டேஷ் நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றது? சரியான விடை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். ஆப்ஷன் பி, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். கோப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை எழுதியவர் யார்? கோப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை எழுதியவர் யார்? கலாப்பிரியா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை எழுதியவர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கலாப்பிரியா. கலாப்பிரியா அவர்கள். அடுத்த கேள்வி, நாவல் பழத்திற்கு ஊவமையாக கூறப்படுவது என்ன? நாவல் பழத்திற்கு ஊவமையாக கூறப்படுவது என்ன? சரியான விடை கோழிகுண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சரியான விடை உதிர்ந்த பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பெயர் பிளஸ் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மனம் பிளஸ் இல்லை. நேற்று பிளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நேற்று பிளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை நேற்றிரவு. நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க.